இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா அடாவில் மீன் கடை தாண்டி ஒரு இட்லி கடைக்கு வந்துருக்கோம். போட்டு நாங்கள் போய் இட்லி பண்ணிட்டாங்களா இட்லி வந்து நம்ம போய் பார்த்து கேட்டுருவோம். மாற்றிட்டு அதனால அவங்கள்ட்ட கேட்டுருவோம். சரி சொல்லுங்கக்கா. அப்படியே ஃப்ளெக்ஸாக காட்டா இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிக்கு இட்லி ₹1, கண் பார்வை வயது உற்றவங்களுக்கு, உடல் ஊனமுற்றவங்களுக்கு இட்லி வந்து ₹1. அதே தொழிலாளர்கள் இட்லி ₹4. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆடகாத்தெரு, மெயின் ரோடு, தஞ்சாவூர் மீன் கடை அருகில், தஞ்சாவூர். பார்த்துக்கோங்க. ஹாய் அக்கா. ஹாய் அக்கா. இந்த கடையை நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க? 4 மாதம். 4 மாதம் 6 மாதமா? 4 மாதம். 4 மாதமா? ஓகே. சரி, இந்த கடையில் என்ன ஸ்பெஷல்? நைட்டு கடையில் நைட்டா பகலா? நைட்டு இட்லி, தோசை. வேறு அவ்வளோதானா? முட்டை தோசை. முட்டை தோசை. சில நேரம் சப்பாத்தி போடுவோம். எல்லாமே ₹10 தான். இட்லி மட்டும்தான் ₹4. மாற்றுத்திறனாளிக்கு ₹1. சரி, இந்த மாற்றுத்திறனாளிக்கு எதுக்கு ₹1 இட்லி கொடுப்பீங்க? மாற்றுத்திறனாளிக்கு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்களெல்லாம் பார்த்தா நான் இறக்கப்படுவேன். என் கையில் உள்ள காசெல்லாம் கொடுத்துருவேன். எனக்கு இருக்க சாப்பாடையும் நான் கொடுத்துட்டு போயிடுவேன். ஸ்கூலில் போகும்போது அவங்க யாராச்சும் காசோ சாப்பாடோ கேட்டால் கொடுத்துட்டு போயிடுவேன். சரி, இப்போ ஒரு இட்லி கடை வைக்கிறோமே, அவங்களுக்கு ஒரு பாக்கெட் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் கொடுத்துட்ருக்கேன். சரி, பகலில் என்னென்ன சாப்பாடு? பகலில் இப்போ தோசை, பூரி, பொங்கல். பூரி 3 பூரி ₹20. 3 பூரி ₹20. 2 பூரி ₹20. இங்கே 3 பூரி ₹20. இங்கே ரேட்டு கம்மியாகவும் இருக்குது, எக்ஸ்ட்ராவாக குடிக்கிறீங்க நீங்கள். சரி, அது காசே சில பேர்த்த இல்லைனாலும் கொடுப்பேன். ₹10 கொண்டு வந்தால் ஒரு 4 இட்லி கூட வச்சு கொடுப்பேன். ₹10க்கு 2 இட்லி தானே தருவாங்க. அவங்க பத்தாதுல்ல அவங்களுக்கு. அதனால் ஒரு 4 இட்லியாக வச்சு கொடுப்பேன். சரி, அது பகலில் மதியம் மாற்றுத்திறனாளிக்கு ₹10 சாப்பாடு. மீன் குழம்பு. மீன் குழம்பு வறுவல் மீனோட ₹10. அதே தொழிலாளர்களுக்கு வந்து ₹60. சரி, மதியானம் என்னென்ன சாப்பாடு மட்டும்தான்? மீன் சாப்பாடு. மீன் குழம்பு சாப்பாடு மட்டும். மீன் குழம்பு, மீன் வறுவல், ரசம், ஒரு கூட்டு. ஓகே. என்னடா சமைச்சி சாப்பிடுவோம்? இட்லியா? சரி, இட்லி ஒரு 4 தான் வச்சு தாங்க. சாப்பிடு. இப்போ இட்லி சாப்பிட போகிறேங்க. இட்லியெல்லாம் சூப்பராக இருக்குது பார்க்கவே. இப்போ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பாலாவும் சொல்லுவான், நானும் சொல்லுவேன். வெளில வாடா. வெளில வாடா. அதான் இப்போ இட்லி திங்க போகிறோம். எப்படி இருக்குன்னு இட்லி தின்னு பார்த்துட்டு சொல்கிறேங்க. இருங்க, சூப்பராக இருக்குங்க இட்லி. நல்லா இருக்குங்க. அதே மாதிரி இட்லி வந்து ₹4 கொடுக்குறாங்க. அதான் கண்ணு கையெல்லாம் தெரியாதவங்களுக்குலாம் இங்கே ₹1 இட்லி இருக்குது காய். எல்லாம் வாங்குங்க, வந்து சாப்பிடுங்க காய். நல்லா இருக்கு. பாய். இதோட நம்ம ஐடியும் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஐடி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை லைக் பண்ணுங்கள். பாய்.